Hello everyone, myself Saravanan from Getacharya. So congratulations to everyone who qualified in GATE 2026 examinations. சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் நல்ல குட் ரேங்க் வாங்கியிருக்கீங்க, நல்ல மார்க்ஸ் கூட இருக்கு. ஸோ இது நெக்ஸ்ட் என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு கைடன்ஸ், போஸ்ட் கேட் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நார்மலாக நீங்கள் நம்ம அகாடமியில் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை யுவர் ஓன் ஸ்டடி பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை வேற இன்ஸ்டியூட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணலாம். வி வில் கைட் யூ. ஸோ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பேஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் லைக் ஜாப்ஸா, பிஎஸ்யூ ஜாப்ஸா, ஆர் மேபி இன் ஹையர் ஸ்டடிஸா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும். ஸோ இன் ஜென்ரிக்கா வந்து இப்போ இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700+ இருந்ததுன்னா ஒரு பிஎஸ்யூஸ்க்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கேட் ஸ்கோர், தட் இஸ் பர்சன்டேஜ் ஸ்கோர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. ஸோ ஆன் அண்ட் ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400+ இருந்தாலே ஐஐடிக்குள்ள போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த பர்சன்டேஜ் ஸ்கோர் நம்ம சொல்றது. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து சாத்தியமாகும் அப்படிங்கிறது நீங்க என்ன பிரான்ச் ஆர் மேபி ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் இதுல வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, என்ன ப்ராசஸ் அப்படி பண்ணணும் ஹையர் ஸ்டடிஸ் ஐஐடி ஆர் என்ஐடி இந்தியாவில் இல்லை மேபி அப்ராட்ல பண்றதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறது நம்ம இதுல சொல்லலாம். ஒன் பை ஒன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி ஐஐடி அட்மிஷன் தான் ஃபர்ஸ்ட் பிகின் பண்ணுவாங்க. ஸோ ஃபாலோடு பை என்ஐடி அட்மிஷன்ஸ் வந்து போகும். காமன் கவுன்சிலிங் அப்படி இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா COAP அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் இருக்கு, காமன் ஆஃபர் அக்செப்டன்ஸ் போர்ட்டல். ஸோ 2017 இருந்து இந்த போர்ட்டல் இருக்கு. ஸோ ஐஐசி பெங்களூர் தான் வந்து இந்த போர்ட்டல் ஆர்கனைஸ் பண்றாங்க. ஸோ இந்த போர்ட்டல்ல வந்து நம்ம இனிஷியலா அப்ளை பண்ணணும். இந்த கோப் போர்ட்டல் வந்து கூடிய விரைவில் ஓப்பன் ஆயிரும். ஃபர்ஸ்ட் கோப் போர்ட்டல் அப்ளை பண்ணிட்டு தான் வந்து ஐஐடி அட்மிஷன். நம்ம இப்போ பார்க்கறது ஐஐடி அட்மிஷன்ஸ் பத்தி. ஸோ ஐஐடி அட்மிஷன்ஸ்க்கான ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு அப்ளை ஃபார் கோப் போர்ட்டல், காமன் ஆஃபர் அக்செப்டன்ஸ் போர்ட்டல் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னாவே தெரியும். கோப் 2026 அப்படின்னு போட்டீங்கன்னாவே லிங்க் கூடிய வரையில் வந்துடும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க உங்களுடைய டீடைல்ஸ். ஸோ கேட் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, கேட் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு அப்ளை ஃபார் ஐஐடி அட்மிஷன் ஆர் மேபி என்ஐடி அட்மிஷன்ஸ் ஆர் மேபி சம் அதர் குட் இன்ஸ்டியூட் அக்ராஸ் இன் இந்தியா அப்படிங்கிறது இருக்கு. பிஎஸ்யூஸ்க்கு இதே மாதிரி தான். இப்போ கோப் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணோன்னா அது வந்து எக்ஸ்க்ளூசிவா ஃபார் ஆல் ஐஐடிஸ். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி நம்பர் ஆஃப் ஐஐடிஸ் 23 காலேஜஸ் இருக்கு. ஐஐசி பெங்களூரோட ஆட் பண்ணையில 24 காலேஜஸ்க்கு நம்ம அப்ரோச் பண்றதுக்கு ஒரே ஒரு போர்ட்டல் வழியே நம்ம வந்து சீட்டை வந்து செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு அப்ளை ஃபார் கோப் போர்ட்டல். ஸோ கோப்ல அப்ளை பண்ணி யூ ஹேவ் டு கெட் ஒன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பேஸ் பண்ணி இண்டிவிஜுவல் ஐஐடிக்கு நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இண்டிவிஜுவல் ஐஐடியினுடைய டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்கே டிஃப்ரெண்ட் டேட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐசி பெங்களூர் வந்து இப்போ ஷார்ட்லி 23rd மார்ச்லேயே க்ளோஸ் பண்றாங்க. ஸோ ஃபாலோடு பை 27th இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஐடி மெட்ராஸ் வந்து டேட் ஓப்பன் ஆகுது 28th பாசிபிளி. ஸோ அதுல இருந்து நீங்க ஐஐடி மெட்ராஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு ஐஐடியினுடைய டேட்டும் வந்து மாறி மாறி அடுத்தடுத்து வரும். ஸோ அந்த ஐஐடியில நீங்க அப்ளை பண்ணிட்டு அந்த ஐஐடியில எந்த ஸ்பெஷலைசேஷன் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி மாதிரி வரும். அதுல வந்து ஒரு 5 ஆப்ஷன்ஸ் ஆர் மேபி 10 ஆப்ஷன்ஸ் வரைக்கும் வந்து ஒரு சில ஐஐடிஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த 10 ஆப்ஷன்ஸ்ல வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்குறீங்க, எம்இ எம்டெக் ஸ்பெஷலைசேஷன் பேஸ்ட் ஆன் யுவர் யூஜி ஸ்டடிட் அண்ட் அஸ் வெல் அஸ் கேட் மார்க்ஸ், கேட் குவாலிஃபைங் ஸ்ட்ரீம்ஸ் பேஸ் பண்ணி நீங்க சூஸ் பண்ண போற முடியும். அதுல ஒரு 10 ஆப்ஷன்ஸ் ஆர் மேபி 5 ஆப்ஷன்ஸ் 7 ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு ஐஐடிக்கு மாறுது. ஸோ அதை நீங்க ஃபில் பண்ணி முக்கியமா அதுல வந்து அப்லோட் பண்ண வேண்டியது ஓபிசி. இன்கேஸ் நீங்க ஓபிசி சர்டிபிகேட் ஓபிசி கேட்டகரி கீழே வர்றீங்க, இல்லை எஸ்சி எஸ்டி கேட்டகரி கீழே வர்றீங்க அப்படின்னாக்கா, இல்ல எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன்னா அந்த கேட்டகரி ரிசர்வேஷன் நீங்க கிளைம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஓபிசி சர்டிபிகேட் வேணும். முக்கியமா இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த 2026க்கான ஓபிசி சர்டிபிகேட்ஸ் வந்து ஏப்ரல் 1க்கு அப்புறம் தான் வாங்க முடியும். ஸோ ஏன்னா வந்து March 31 அந்த ஐடி ஃபைலிங் எல்லாம் முடிஞ்சிருது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஐடி ஃபைலிங், ஃபேமிலி இன்கம் பேஸ் பண்ணி தான் ஓபிசி சர்டிபிகேட் கொடுக்கக்கூடியது இருக்கிறதுனால அந்த பீரியட் ஆஃப் டைம் இந்த 1ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய ஒரு 5 to 10 அந்த என்டையர் மந்த் பாசிபிளி. பிகாஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஐடி மெட்ராஸ் 27th 28th ஓப்பன் பண்றாங்கன்னா அகைன் இட் வில் கோ ஃபார் நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் போகும். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. ஓபிசி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்றதுக்கு என்டையர் மந்த் ஆஃப் ஏப்ரல் உங்களுக்கு பாசிபிளா இருக்கும். ஸோ மேபி அப்ளை பண்ணா கூட ஓபிசி லேட்டர் ஓபிசி அப்லோட் பண்றது நீங்க பண்ணலாம் அந்த டேட் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளார. ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் ஏப்ரல் 1க்கு அப்புறம் நீங்க ஐடி ஃபைல் பண்ணதை பேஸ் பண்ணி நீங்க வந்து ஆன்லைன்லயே அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணி ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்க ஆன்லைன்லயே வாங்கக்கூடிய ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ தட் டாக்குமெண்ட் கரெக்டா இருந்ததுன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் ஈஸியாவே கிடைச்சிடும். ஸோ அதுக்கு வந்து நீங்க தனியா இருக்கக்கூடிய நீங்களே அப்ளை பண்றாலும் பண்ணலாம் ஆன்லைன். அதர்வைஸ் யூ கேன் அப்ளை த்ரூ சம் எனி சென்டர், கம்ப்யூட்டர் சென்டர் வழியே நீங்க வந்து அப்ளை பண்ணி நீங்க ஓபிசி சர்டிஃபிகேட் கிளைம் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க அந்த கேட்டகரியில் வந்தா மட்டும். இன்கேஸ் ஜெனரல் கேட்டகரி நோ ப்ராப்ளம். இன் ஜெனரல் கேட்டகரிஸ் பீப்புள் வந்து பிலோ 8 lakhs கீழே இருந்தா கூட அதுல எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கு. ஹைகோர்ட்ல ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கு ஸோ ஓபிசி பத்தி. பட் இந்த ப்ராப்பரான ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணாதனால பழைய மெத்தடை தான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து ஐஐடியில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா
for example, you maybe applied for 3 IITs or maybe 4 IITs, maybe 1 IIT கூட அப்ளை பண்ணலாம். ஸோ கோப்ல மட்டும் அப்ளை பண்ணிட்டு விட்டுறாதீங்க. யூ ஹேவ் டு அப்ளை ஃபார் இண்டிவிஜுவல் ஐஐடி ஆல்சோ. ஸோ இண்டிவிஜுவல் ஐஐடி வந்து மேபி ஒரு 3, 4, 5 பேஸ்ட் ஆன் உங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நீங்க சூஸ் பண்ணலாம். நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு சில ஐஐடியில் பேஸ்ட் ஆன் கேட் மார்க்ஸ் பேஸ் பண்ணி யூ கேன் கெட் ஆஃபர். ஸோ ஆஃபர் எங்க வரும்னா எகெயின் கோ போர்ட்டல் வரும். ஸோ கோ போர்ட்டல் யூ ஹேவ் டு கம் அண்ட் சி வாட் இஸ் த ஆஃபர் இஸ் given by the IITs. So for example, IIT Madras பொறுத்தளவுல வந்து பாத்தீங்கன்னா no more written exam, no more interview, most of the post அப்படிங்கிறதுனால நீங்க வந்து ஐஐடி மெட்ராஸ் அப்ளை பண்ணிருக்கிற பட்சத்தில் நீங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. கவுன்சிலிங் ரவுண்ட் 1 அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். நீங்க அதை வந்து சூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்கேஸ் நீங்க சூஸ் பண்ணக்கூடிய ஐஐடிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ரிலீஸ் பண்ணணும்னா நீங்க மேபி ரிட்டன் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ற மாதிரியும் ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஐஐடி பாம்பே எடுத்துட்டீங்கனாலோ ஐஐடி டெல்லி எடுத்துட்டீங்கனாலோ யூ ஹேவ் டு அப்பியர் ஒன் மோர் இன்டர்வியூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் அந்த பர்டிகுலர் ஸ்பெஷலைசேஷனுக்கு ஸோ தட் நீங்க வந்து அந்த பர்டிகுலர் ஏரியா போயிட்டு அந்த காலேஜ் போயிட்டு நீங்க அப்ளை ரிட்டன் எழுதி அதுக்கப்புறம் மேபி இன்டர்வியூ இருந்ததுன்னா அதையும் முடிச்சுட்டு வந்தா மட்டும்தான் உங்களுடைய கோ போர்ட்டல்ல நீங்க ஆப்ட் பண்ண ஸ்பெஷலைசேஷன் அது உள்ள வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஆஃபர் வந்து நீங்க செலக்ட் ஆக இருக்கிற பட்சத்தில் நீங்க அதுல வரும், அது நீங்க அக்செப்ட் பண்ணலாம். இன்னொன்னு கோ போர்ட்டல்ல வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. கவுன்சிலிங் மேபி இன் தி மந்த் ஆஃப் மேல தான் இருக்கும். ஐஐடி அட்மிஷன் கவுன்சிலிங் மிட் ஆஃப் மேல ரவுண்ட் 1ல இருந்து ரவுண்ட் 10 வரைக்கும் இருக்கும். ரவுண்ட் 1 வந்து பாத்தீங்கன்னா மேபி ஒரு 2-3 days 4 days அந்த மாதிரி போகும். அகெயின் ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஒவ்வொரு ரவுண்ட்லயும் 3 ஆப்ஷன்ஸ் வந்து டிஸ்பிளே சூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் ஃப்ரீஸ். அக்செப்ட் அண்ட் ஃப்ரீஸ் அப்படின்னா உங்களுடைய ஆஃபர் அவங்களுடைய டிஸ்பிளே பண்ணிருக்கிறது நீங்க சூஸ் பண்ண ஆஃபர் வந்து அவைலபிளா இருக்கக்கூடிய பட்சத்தில் அவைலபிள் இன் சென்ஸ் நீங்க செலக்ட் ஆகிற பட்சத்தில் அந்த ஆஃபர் வரும். நீங்க அக்செப்ட் பண்ணலாம், அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஒன்ஸ் யூ கிவன் அக்செப்ட் அண்ட் ஃப்ரீஸ், நோ மோர் ரவுண்ட் கவுன்சிலிங். ஸோ யூ ஹேவ் டு கம் பேக் டு ஐஐடி போர்ட்டல் டு இன் விச் யூ கேன் எந்த ஐஐடியில் நீங்க எந்த கோர்ஸா நீங்க அக்செப்ட் பண்ணீங்களோ அந்த பர்டிகுலர் ஐஐடியினுடைய வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஃபர்தரா ப்ரொசீட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு மெயில் அது சம்பந்தமா வரும். அக்செப்ட் அண்ட் ஃபீஸ் கொடுக்கல சார், எனக்கு நினைச்ச கோர்ஸ் வரல அப்படின்னா இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னா ரிஜெக்ட் அண்ட் வெயிட். ஸோ ரிஜெக்ட் பண்ணிட்டு அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணலாம். அந்த ரிஜெக்ட் அண்ட் வெயிட்ல கொடுக்கல சார், இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 3rd ஆப்ஷன் ஆர் 4th ஆப்ஷன் நான் கொடுத்த கோர்ஸ் வந்திருக்கு. மேபி ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் கோர்சஸ் நான் சூஸ் பண்ணது மேபி நான் செலக்ட் பண்ண விரும்புறேன் அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து ரீடைன் அண்ட் வெயிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு கோர்ஸை ஒரு ஐஐடியில ரீடைன் பண்ண முடியும். ஸோ நிறைய ஐஐடிக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கலாம், பட் வந்து ஒரு கோர்ஸை ஒரு ஐஐடியில நீங்க ரீடைன் பண்ண முடியும். அந்த பர்டிகுலர் கோர்ஸை வந்து ரீடைன் பண்ணி ஒரு 2 ரவுண்ட் கவுன்சிலிங் வரைக்கும் தான் போக முடியும். அதுக்கப்புறம் இதர் யூ ஹேவ் டு அக்செப்ட் ஆர் மேபி ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் ஆயிரும் அப்படிங்கறத முக்கியமா சொல்லிடுறேன். ஸோ அதனால வந்து நீங்க ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்க, அதை வந்து நீங்க ரீடைன் பண்றீங்கன்னா 2 ரவுண்ட் வரைக்கும் நீங்க போகலாம். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் 4 ரவுண்டுக்கு இந்த ரீடைன் அண்ட் வெயிட் ஆப்ஷனே வரும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய 5th, 6th, 7th ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்ல 2 ஆப்ஷன் தான் இருக்கும். இதர் அக்செப்ட் ஆர் மேபி ரிஜெக்ட். ஏன்னா ஹையர் எண்ட் பீப்புள் எல்லாமே வந்து இந்த ரீடைன் அண்ட் வெயிட்ங்கிற ஆப்ஷன்ஸை அந்த கோர்ஸை ரீடைன் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் 4 ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்லேயே வந்து அவங்க அந்த ரீடைன் பண்ணக்கூடிய ஆப்ஷன் போயிடும், முக்கியமான கோர்சஸ் எல்லாம். ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய இதில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் அது இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ தட் நீங்க நினைக்கிற கோர்ஸ் வரணும் அப்படின்னாக்கா இல்லை அதை விட பெட்டரான கோர்ஸ் வரணும் அப்படின்னா ரீடைன் பண்ணிட்டு அதை விட பெட்டரான கோர்ஸ் இருந்ததுன்னா அதையும் சூஸ் பண்ணலாம். இல்லை அதையும் ரீடைன் பண்ணணும்னா எகெயின் 2 more ரவுண்ட் வரைக்கும் நீங்க வந்து அடுத்த ரவுண்ட்ல இருந்து நீங்க வந்து ரிட்டைன் பண்ணிட்டு செலக்ட் பண்ணலாம். ஸோ ஃபைனலி ஒரு கோர்ஸை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்கேஸ் நீங்க வந்து automatically you can log into IIT website where you can see the selection offer வந்து நீங்க அங்க டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு மெயில் வரும். அதுக்கப்புறம் நீங்க கோ போர்ட்டலுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, ஃபர்தரா ஐஐடி அட்மிஷன் ப்ராசஸ், அட்மிஷன்ஸ் ஃபீஸ் இதெல்லாமே என்ன அப்படிங்கிறத நீங்க ஃபாலோ பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணிட்டீங்க, அக்செப்ட் பண்ணிட்டீங்க, அது மேபி ஒரு 3rd ஆப்ஷனா இருந்தது. பட் சேம் ஐஐடியில வந்து நீங்க வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு லேட்டரா இந்த சென்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு ஜாயினிங் ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. இன்கேஸ் ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணாம விட்டுட்டாலோ அது வந்து நீங்க 3rd ஆப்ஷன் தான் நீங்க ஃபைனலா கோப்ல செலக்ட் பண்ணிருக்கீங்க. வேற ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து ஒரு பை சான்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணலைன்னா உங்களுக்கு அந்த ஆஃபர் வரது நீங்க அக்செப்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் ஐஐடியில் வரும். நான் இப்போ சொல்றது கோப்ல கிடையாது, இண்டிவிஜுவல் ஐஐடியில். ஸோ இண்டிவிஜுவல் ஐஐடியில் அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ற பட்சத்தில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இது மேபி நடக்கலாம், நடக்காம போகலாம். பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் மேபி நாட் ஜாயின்ட் அப்படிங்கிற பொசிஷன்ல. ஸோ தட் நீங்க வந்து அது ஷூரா சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல கூட நீங்க உங்களுக்கு அப்கிரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் தி மெத்தட் ஆஃப் கோ போர்ட்டல் அண்ட் ஐஐடி அட்மிஷன்ஸ். அண்ட் ஒன்ஸ் யூ ஆர் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி நீங்க ஐஐடிக்குள்ள நீங்க தி மந்த் ஆஃப் ஆகஸ்ட்ல இருந்து உங்களுடைய கிளாஸ்
வந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு போக போகுது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு மார்க் இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, இல்ல வந்து நான் என்ஐடி போறேன் சார் அப்படின்னா சிசிஎம்டி மே மிடில் இருந்து சிசிஎம்டியினுடைய கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். சிசிஎம்டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் இருக்கக்கூடிய என்ஐடி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் தென் ஃபாலோடு பை சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு சில கவர்மெண்ட் காலேஜ் எய்டட் காலேஜஸ் மாதிரி இருக்கக்கூடிய காலேஜஸ் IIIT. ஸோ இதெல்லாமே இருக்கு. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் மோர் தென் 60 காலேஜஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஸோ இந்த பர்டிகுலர் கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணக்கூடிய டேட் வந்து மே மிட்ல, வேற உங்களுக்கு கோப் கவுன்சிலிங் நடந்திருக்கிற டைம்ல அப்ளை பண்றதே ஸ்டார்ட் ஆகும். கவுன்சிலிங் இந்த மந்த் ஆஃப் ஜூன் அந்த மாதிரி நடக்கும் ஃபார் சிசிஎம்டி சைட்டை பொறுத்த அளவில். ஸோ ஒன்ஸ் சிசிஎம்டியில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுலேயும் இதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதில் வந்து நீங்கள் வந்து கோப் மாதிரி செப்பரேட் அப்ளை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரே போர்ட்டல் சிசிஎம்டிலேயே என்ஐடி லிஸ்ட் அப்டேட் ஆயிரும். ஸோ தட் நீங்கள் அதில் என்ன கோர்ஸ் இருக்கு, என்ன ஃபீஸ் இருக்கு, எல்லாமே டீடைல் சிசிஎம்டியில் டீட்டெயிலாக இருக்கும். நீங்கள் போய் பார்க்கலாம். அதில் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ அந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அதுலேயே அகெயின் சேம் ரவுண்ட் 1, round 2, round 3 இது மாதிரியே ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த 3 ஆப்ஷன்ஸ்ல ஐஐடி கவுன்சிலிங் மாதிரியே 3 ஆப்ஷன்ஸ்ல அக்செப்ட் பண்ணலாம், இல்ல ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன், மேபி ஸ்லைட் அப்படிங்கிற மூவ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ தட் நீங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து ஆஃபர் அக்செப்ட் பண்ணீங்கன்னா again you can come back to the NID website where you can see all the details, fee payment அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இதுல வந்து கோப் அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது, ஓபிசி சர்டிஃபிகேட் வேண்டியதில்லை. பட் வேறாஸ் ஐஐடி அட்மிஷன் பண்ணையில ஒவ்வொரு ஐஐடிக்கும் நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா ஐஐடிக்கும் அப்ளை பண்றது பெரிய விஷயம் கிடையாது. ஒவ்வொரு ஐஐடிக்கும் வந்து ஃபீஸ் இருக்கு. வேறாஸ் சிசிஎம்டி வெப்சைட் பொறுத்தளவுல வந்து பாத்தீங்கன்னா என்ஐடிக்கு அப்ளை பண்ண வேண்டியதில்லை. சிசிஎம்டி என்ஐடி அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறதுனால சிசிஎம்டிக்கு ஃபீஸ் பண்ணா போதும். லாஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து 3000 இருந்து பாசிபிளி இந்த இயரும் வந்து 3000 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் சிசிஎம்டிக்கு அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் சிசிஎம்டிலேயே எனக்கு கிடைக்கல சார், மேபி குவாலிஃபைட் அப்படின்னாக்கா சரியான மெத்தட்ல ப்ரொசீட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. இன்கேஸ் இந்த கோர்ஸை வச்சுட்டு இந்த மார்க்கை வச்சுட்டு மேபி இன் other good universities across in India or maybe in state university, state colleges, government aided collegesல அந்த பர்டிகுலர் கவுன்சிலிங் வழியா, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு பொறுத்தளவுல ஜீட்டான்னு சொல்லக்கூடிய டான்செக்ல இந்த கேட் ஸ்கோர் பேஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணி கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எடுக்க முடியும். பட் அந்த அளவுக்கு போக வேண்டாம். பட் இது ஒரு ஆப்ஷன் நான் சொல்றேன். பட் என்ஐடி ஐஐடிலேயே நீங்க முடிக்க முடியும். இன்கேஸ் முடியாத பட்சத்துல ஜீட்டால நான் ஜீட்டா எக்ஸாம் எழுதல, கேட் ஸ்கோர் பேஸ் பண்ணி போக முடியுமான்னு கேட்டா எஸ் பாசிபிள். ஸோ ஜீட்டாங்கிற ஒரு கவுன்சிலிங்ல கேட் ஸ்கோர் பேஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் ஜீட்டா எக்ஸாம் எழுதினாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுல ஃபர்தர் ஏதாவது டவுட் இருந்து உங்களுக்கு வந்து டெக்னிக்கலா அசிஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னாங்க நீங்க இது பண்ணலாம். ஸோ கேட் குவாலிஃபை ஆகலைன்னா என்ன சார் பண்றது? லோ மார்க்ல இருக்கு, இல்ல மேபி கட் ஆஃப்க்கு மேல வரல, அதே மாதிரி வந்து நான் வந்து ஓபிசி கேட்டகரி நான் ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னாக்கா நீங்க நாட் குவாலிஃபைடு அப்படிங்கிற பட்சத்துல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஐடியில பிஜி டிப்ளமோ கோர்சஸ் பண்றதுக்கோ இல்ல பார்ட் டைம் டிப்ளமோ பண்றதுக்கோ, பார்ட் டைம் எம்டெக் பண்றதுக்கோ வாய்ப்பு இருக்கு, ஆன்லைன் எம்டெக். ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே வந்து எல்லா ஐஐடியிலும் மோஸ்ட்லி இருக்கு. ஸோ பிஜி டிப்ளமோ கோர்சஸ்ங்கிறது டிகிரி கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் நவ் அப்படிங்கிறவங்களுக்கு அது யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ஆன்லைன் எம்டெக் கோர்சஸ் ஐஐடி ஆஃபர் பண்றாங்க, அதுல நீங்க சூஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும், வேற ஸ்டைஃபன் கிடையாது. வேற நார்மல் ஐஐடி அட்மிஷன் என்ஐடி அட்மிஷன் பொறுத்தளவுல ஸ்டைஃபன் வந்து இருக்கு. பட் வேற இயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைஃபன் கிடையாது. இது ஒரு ஆப்ஷன். இல்ல எகெயின் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னொரு ஆப்ஷன் என்ன, அப்ராட்ல போய் படிக்கிறது. இன்கேஸ் கேட் ஸ்கோர் பேஸ் பண்ணி அப்ராட்லயும் நீங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டட் காலேஜ்ல ஜாயின் பண்ண முடியும். இன்கேஸ் அங்க வந்து கேட் ஸ்கோர் நாட் குவாலிஃபைடு பட்சத்துல வந்து உங்களுடைய அதர் பராமீட்டர், உங்களுடைய டீடைல்ஸ் பேஸ் பண்ணி நீங்க வந்து அப்ராட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணி அங்க ஒரு ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டிஸ்ல ட்ரை பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது வந்து இண்டிவிஜுவலா நீங்க அப்ளை பண்ணலாம், இல்ல ஒரு கன்சல்டன்ட் வழியாகவும் நீங்க அப்ளை பண்ணலாம். இது மாதிரியான ஃபர்தர் ஏதாவது டவுட் இருந்ததுனால எங்களை அப்ரோச் பண்ணுங்க, ஃபர்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். டோன்ட் லூஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ், டெஃபினட்டா நீங்க அச்சீவ் பண்ண முடியும். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.